Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Actually இன்னைக்கு சோஷியல் மீடியால ட்ரெண்டா பேசிட்டு இருக்க ஜாக்கி சர்குரை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். யார் அவர் ஜாக்கி சர்குரு? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆச்சு அவருடைய உடம்புக்கு? எங்க இருந்து வந்திருக்காரு? எப்படி கோயம்புத்தூர்ல இவ்ளோ பெரிய ஈஷா ஃபவுண்டேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு? எல்லாமே நம்ம விரிவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வீடியோவை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜாக்கி சர்குரு அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே குரு தானா, இல்லை சும்மா போலி வேஷம் போட்டுட்ருக்காரா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே மக்களுக்கு நல்லது தான் செஞ்சிட்ருக்காரா, எல்லாமே பார்க்கலாம் வாங்க. ஜாக்கி சர்குரு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி 15ஆம் தேதி வந்து கொஞ்சம் லைட்டாக தலை சுத்தல் ஏற்பட்டிருக்கு. அந்த தலை சுத்தல் ஏற்படும் போது ஆசிரமத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வாங்க குருஜி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்ன ஆச்சு உடம்புக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குருஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை எனக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிவராத்திரி வேறு வருது, என்னுடைய வேலைகள்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக தட்டி கழிச்சிருக்காரு. சரி, ஆசிரமத்தில் இருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா குருஜி இவ்வளோ சொல்கிறாரு, சாதாரண ஒரு தலைவலி தானே அப்படின்னு சொல்லிட்டு தலை சுத்தல் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, அதை அப்படியே விட்டுட்டு அவங்களுடைய வேலைகள் எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. அப்படி எல்லாருமே செஞ்சிட்ருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் மார்ச் வந்து பார்த்திங்கன்னா தலை சுத்தல் ஏற்பட்டு மயக்கம் போட்டு கீழேயே விழுந்திருக்காங்க சிவராத்திரிக்கு அப்புறமா. ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், சிவராத்திரி அப்படின்னாவே ஈஷா ஃபவுண்டேஷன் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். ஏன் அப்படின்னா எல்லா நடிகர்களும் சரி, ஃபாரின்லேருந்து வர்றவங்களும் சரி, அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியே வந்து பார்த்திங்கன்னா ஈஷா மையத்துக்கு வந்திருக்காரு. இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, விளம்பரம் பண்ண வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாகவே ஆயிடுச்சு ஈஷா ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஹாஸ்பிட்டலில் சேரும்போது எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சையாக என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் மற்றும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்களே, எங்களுக்கு நீங்கள் சொல்கிறது அப்படின்னா நாட்டு வைத்தியம் மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும், அதுதான் உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு உபதேசம் பண்ணுறீங்களே, நீங்கள் மட்டும் இப்போ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு எதிராக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க மக்கள் வந்து. ஆனால் ஒரு சில மக்கள் என்ன சொல்கிறாங்க, அவர் எப்போ சொன்னாங்க அந்த மாதிரி சொல்லவே இல்லை, என்ன நோய் வந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கும் எதுக்கு போகணுமோ அதுக்கு கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவருக்கு இப்போ உண்மையாகவே என்ன ஆச்சு, தலையில் அடிபட்டிருக்கா இல்லை அவருக்கு உடம்புக்கு ஏதாவது ஆச்சா அப்படின்னா, ஆமாங்க, ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்த உடனே இல்லைங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க. எம்ஆர்ஐ ஸ்கேனெல்லாம் எடுத்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தலையில் மூளையிலிருந்து ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நரம்புகளுக்கும் போகும் இல்லைங்களா, அந்த இடம் வந்து அந்த ரத்தம் போகும் இடம் வந்து கசியப்பட்டிருக்கு. மூளையிலிருந்து ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மூளைக்கும் போகாமல் நரம்புகளுக்கும் போகாமல் இடைப்பட்டு அப்படியே ஸ்ட்ரகிள் ஆகி நின்றுருக்கு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆப்ரேஷன் பண்ண அடுத்த ஒரு சில மணி நேரத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கி சர்குரு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருப்பார். சோசியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து போட்டிருப்பாரு. அவர் சொன்ன ஒரே விஷயம், எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் வேறு அதெல்லாம் பயந்துட்டு இருக்காதீங்க, என் மூளையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கேஷுவலாக சொல்லியிருந்தார். எல்லாருக்கும் தெரியும், ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயமாகவும் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலையிலிருந்து கடந்து வர்றதுக்கே சில நாட்களும் ஆகும், மாதங்களும் ஆகும், வருஷங்களும் ஆகும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது இத்தனைக்கும் தலையில் பண்ணியிருக்காங்க அவருக்கு. அவர் வந்து ரொம்ப கேஷுவலாக தான் சொல்லியிருந்தார், எனக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய எக்ஸ்தலத்தில் ஜாக்கி சர்குருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஆகக்கூடாது, நீங்கள் சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா குணமாகி வீட்டுக்கு வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எக்ஸ்தலத்தில் வந்து பதிவிட்டிருந்தார். இப்போ இந்த பாசிட்டிவ் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நெகட்டிவாக அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஜாக்கி சர்குரு வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே இருந்தார், அவருடைய சொந்த ஊர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, ஜாக்கி சர்குரு வந்து பார்த்திங்கன்னா கேரளா மாநிலம் அவரது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரளா தான் அவங்களுடைய ஊர். அதே வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கி சர்குருடைய உண்மையான பேர் ஜெகதீஷ். ஆமாங்க, ஜெகதீஷ் தான் அவருடைய உண்மையான பேர். அதை தான் ஜாக்கி சர்குரு அப்படின்னு சொல்லிட்டு, சர்குரு அப்படின்றது அவருடைய பட்டம், ஜாக்கி அப்படின்றத தான் ஆட் பண்ணி வச்சுருக்காரு, ஜாக்கி சர்குரு அப்படின்னு சொல்லிட்டு. ஜெகதீஷ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்படி இவ்வளோ பெரிய ஈஷா மையத்தை உருவாக்குனாங்க அப்படின்னா, ஆமாங்க, அதுக்கும் ஒரு பெரிய கதையே இருக்குது, வாங்க சொல்கிறவங்க கிட்ட. அவர் வந்து பார்த்திங்கன்னா ரிஷிப்
பிரபாகரன் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் ஒரு யோகா மையம் நடத்திட்டு இருந்தார். அவர்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் போய் கற்றுக்கிறாரு அந்த யோகாசனம் எல்லாமே வந்து. அந்த யோகாசனம் எல்லாமே கற்றுக்கும் போது ஸோ கேரளாவில் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, தமிழ்நாட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஒரு குழு ஆரம்பித்து செயல்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறாங்க. நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இயக்கத்துலலாம் நாங்கள் இயங்க மாட்டோம், தனியாகவே இயங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஜாக்கி சர்குரு வந்து பார்த்திங்கன்னா தனியாக அவருடைய இதில் வந்து தனியாக எல்லாமே ஆரம்பிக்கிறாரு. அப்போ அது எங்கே ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, ஆமாங்க, கோயம்புத்தூர் இருக்கிற வெள்ளையங்கிரி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஈஷா ஃபவுண்டேஷன் அங்கே தான் அமைஞ்சிருக்கு. அவரும் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாகவே ஈஷா ஃபவுண்டேஷனை ஆரம்பிக்கலை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஆரம்பிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதை சுற்றி இருக்கிற 63 ஏக்கரையுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் உடனடியாகவே வாங்கலை. கொஞ்சமாக அவர்கிட்ட பணம் இருக்கும்போது 1 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற நிலப்பரப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவர் வாங்கி போட்டுட்டாரு. இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து ஒரு பாண்டிச்சேரிக்கு போகிறாரு. பாண்டிச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே திடீர்னு ஒரு பெரிய உருண்டையாக இருக்கிற ஒரு கண்காட்சி மாதிரி இருக்கிற அந்த இதை பார்க்குறாங்க. நம்ம ஏன் நம்ம ஊரில் அது மாதிரி செய்யக்கூடாது நம்ம இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஈஷா மையம் போயிட்டு வந்தவங்களுக்கு நல்லாவே தெரியும், நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கோயில்களும் சரி. இப்போ லாஸ்ட்டாக தான் கட்டினது வந்து பார்த்திங்கன்னா 112 அடி இருக்கிற ஆதியோகி ஈஷனுடைய சிலையை அமைச்சிருக்காங்க அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா. அது வந்து கடைசியாக தான் அமைச்சது. அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி அந்த 63 கிலோமீட்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோயில்கள் எல்லாம் அமைஞ்சிருக்கு, அப்பப்போ எல்லாமே கட்டியிருக்காரு. இன்னொன்று விஷயம் பார்த்திங்கன்னா மியூசியத்துக்கு போனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த அங்கே இருக்கிற மியூசியத்துக்கு போனீங்க அப்படின்னா ஈஷா மையத்தில் இருக்கிற மியூசியத்துக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா பின் ஆஃப் சைலண்ட், அதுவும் இல்லாமல் கறி எல்லாம் புழல் உண்ணாத, ஆக்சுவலாக கறி எல்லாம் சாப்பிடாதவங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மியூசியத்துக்குள்ளேயே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போட்டிருக்காங்க. போனவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த அளவுக்கு பயங்கர சைலண்ட்டாக இருக்கும் அந்த மியூசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 112 அடி பார்த்திங்க அப்படின்னா அந்த சிலையை அமைக்கும்போது யார்கிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா இவர் பர்மிஷனே வாங்கலை. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் காட்டு பகுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈஷா யோகா மையத்தையே அமைச்சிருக்காரு. எந்த ஒரு ரேஞ்சர் கையிலையும் சரி, இப்போது சாதாரணமாக ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னாவே நம்ம முனிசிபாலிட்டி கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்மிஷன் வாங்கணும். இப்போது எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு தண்ணி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், முனிசிபாலிட்டி ஆஃபீஸோ இல்லை நீங்கள் இப்போ நகராட்சிலேயோ போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும். அது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் கோயில் அமைக்கிறாரு அப்படின்னாலும், அதுவும் இல்லாமல் காட்டு பகுதியில் இருக்கிற அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா யானைகள் நடமாடும் இடம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. நிறைய வந்து அங்கே யானைகள் நடமாடும் அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து நீங்கள் கட்டியிருக்கீங்க, தவறாக கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவருக்கு எதிர்ப்புகள், இதை இடிச்சியே ஆகணும் இதானணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அவர் பாட்டுக்கு என்ன பண்ணிகிட்ருக்காரு, கட்டிகிட்டே தான் இருக்கார், இது பண்ணிகிட்டே தான் இருக்கார். ஈஷா ஃபவுண்டேஷனுக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா காசு எக்கச்சக்கமாக வந்து குவிஞ்சிட்டே இருக்குது. அதை வச்சு தான் வந்து அவர் மென்மேலும் கட்டிகிட்டே இருக்கார். அவருடைய சொந்த ஸ்டோரி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, விஜயகுமாரி அப்படின்னு சொல்லிட்டு 1982 வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் செய்கிறாரு. அவர் எங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிஷி பிரபாகர் அவருடைய அந்த யோகாசனத்திலேயே வந்து ஒரு பொண்ணை பார்த்து மனம் முடிக்கிறாரு. அங்கே மனம் முடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 1984 வந்து பார்த்திங்கன்னா இறந்துடுறாங்க. அவருடைய ஒய்ஃப் எப்படி இறந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இறந்தார் இல்லைங்களா, அவர் பேர் எனக்கு டக்குன்னு வரல, ஆனால் அவர் வந்து ஜீவ சமாதி அடைஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அவங்க மனைவி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேட்டியில் அவரே சொல்லியிருக்காரு, என்னுடைய மனைவி வந்து பார்த்திங்கன்னா ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க. அந்த ஜீவ சமாதி அடையும் போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி அவங்க அணிஞ்சிருந்த ஆபகரணங்களை ஜுவல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கழட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா காப்பர் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய உயிர் வந்து பிரிஞ்சு போகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அந்த இறக்கும் கொஞ்சம் தருவாயில் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி வச்சுட்டு தன்னுடைய உயிரை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னும் சொன்னாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு நம்புகிற மாதிரின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி
பெங்களூர்லேருந்து கிளம்பி வந்துட்டுருக்காங்க அவங்க அம்மா அப்பா, அந்த விஜயகுமாரியோட அவங்க அம்மா அப்பா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வரத்துக்குள்ளேயே வந்து இந்த குருஜி வந்து அவங்க ஒய்ஃபை எரிச்சிட்ருக்காங்க. ஏன்னா இதுலேயே உங்களுக்கு நல்லா தெரியுது, தெளிவாக அவர் கொலை தான் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ரீசன்னால் கொலை பண்ணியிருக்காருலாம் நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப நம்ம டீப்பாக போகலை. அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கொலையில் அவங்களுடைய பொண்ணுடைய மரணத்தில் நிறையவே சந்தேகங்கள் இருக்குது. கோர்ட்டில் போலீஸ் ஸ்டேஷனில் கேஸும் கொடுத்துருக்காங்க. இல்லை எங்கள் பொண்ணை வந்து இவங்க தான் ஏதோ செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையாகவே அதுதானங்க, போயிட்டு வர்றதுக்குள்ளேயே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜீவசமாதி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்க ஏன் அவங்க உடலை வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மா வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கலாம் இல்லைங்களா? அந்த உடல் ஒன் டே அப்படின்றது ஒன்றும் ஆகிடாது இல்லையா? அவங்க வரதுக்குள்ளே போய் பரபரப்பாக எரிச்சிட்ருக்காங்க. அதுவும் இத்தனைக்கும் அவங்க குல வழக்கப்படி வந்து பார்த்திங்கன்னா எரிக்கிற அந்த பழக்கமே கிடையாதான், புதைக்கும் பழக்கம் தானே. ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய குல வழக்கப்படி வந்து பார்த்திங்கன்னா முதல் பிறந்தவங்களை மட்டும்தான் எரிப்பாங்க, மீதி எல்லாருமே வந்து புதைப்பாங்க. உங்கள் குல வழக்கப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இருக்கும்போது அதுலேயுமே சந்தேகம் தான். நிறைய இன்டர்வியூலையும் கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் தடுமாறி தான் வந்து பார்த்திங்கன்னா பதிலை சொல்லியிருப்பார். அவருடைய ஃபோன் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா அவர் நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆன ரீசனே வந்து பார்த்திங்கன்னா அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்ற ஒரு புத்தகமும் எழுதியிருக்காரு. அதுவும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டாக எல்லா நாட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீச் கொடுக்குற மாதிரி, குழந்தைங்களுக்கு வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீச் கொடுக்குற மாதிரி நிறைய நாட்டுக்கு போயிட்டு வர்றது, இது எல்லாமே தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெண்டாக போனார் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா. வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ அவருடைய உடல்நிலையும் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.